போறேன்டா, எவனும் தேவையில்லடா. என் வாழ்க்கையை பிரகாசமாக்குறதுக்கு நானே போதும். நானே உழைச்சி பிரகாசமாக்குறேன் பாரு. சார், கொஞ்சம் பெரிய சேனல் இன்டர்வியூ கொஞ்சம் டீசெண்டா நடந்துங்க. இந்த காலத்து இளைஞர்கள் கெட்டு போறதுக்கான முதல் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் பாரு, போனா கஷ்டம் வந்தா கஷ்டம். ஆனா பாரு, நீ எப்பயுமே ஜாலியா இருக்கிற. ஐயோ, முக்கு தெருவில் வர போய் முட்டை வாங்கணுமே, 2 பேர் இருந்தாலே போட மாட்டானுங்க. இவன் குடும்பத்துல தானே விசேஷமா மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. நல்லா ராயல் நாய் கட்டின காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். சொன்ன நாயை தான் நான் தெரு தெருவா தேடினுக்கிறேன். இந்த செருப்புன்னு என்னடா பஞ்சு? அது கடிக்குது நீ கால. நான் ஒரு நாய் குட்டிடா, நானே உன்னை கடிக்கல, அது எப்படி கடிக்கலாம்? நைட்டு நேரத்தில் என் ஹூமன் வெளியே வரான், பேய் பிசாசு எவனா வரணும்னா பர்மிஷன் கேட்டு தான் உள்ள போனோம். பின்னாடி வேலை போந்தா என்னடா பண்ணுவா? யாரா நீ என் ஏரியால வந்து நின்னுக்கிற? பறக்கத்துக்குறாக்க குத்தா என் வீட்டுல நான் போவியா? இந்த கோவப்பட்டான்னு வையே அடுப்பா, அது வாங்கணுமா சாப்பிட்டோம்னு இல்லாம இதை நான் உரிச்சு பிரிச்சு பொறிச்சு எவ்வளவு வேலை. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் இந்த டீசன்சி போதுமான்னு பாரு. அவர் காசு கொடுத்தா அதை அன்லாக் பண்ணிட்டாருங்க. எருமாட்டை ஏரோப்ளைன் மாதிரி யூஸ் பண்ணுகிறாரு. சாப்பாடு ரெடி ஆனவுடனே நானே கூப்பிடுறேன். இன்னொரு வாட்டி பார்க்கும்போது இருந்தனா வருவல் ஆயிருவேன். கத்த தெரிஞ்சா கத்து, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வந்துட்டு போவாத.